ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இப்படி எந்த டிஃபனுக்கும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். மணமணக்கிற புதினா சட்னி வீட்டிலேயே 5 நிமிஷத்தில் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். இதை செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் கீறி விட்டு சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, ஒரு 15 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டோம்னா இந்த அளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரும்ல. இப்போ இதை அப்படியே இறக்கி ஆற வச்சிடலாம். இந்த சட்னி அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 1/4 கப் துருவன தேங்காய், அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 2 கப்பு புதினா, அரை கப்பு கொத்தமல்லி தழை நல்லா அலசிட்டு அதை சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டு அதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து தாளிப்பு தான். ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிற கரண்டி வச்சு 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் இது போல் கிள்ளிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் நல்லா பொரிஞ்சதும் அதை எடுத்து அப்படியே சட்னியில் சேர்த்துட வேண்டியது தான். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.